ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம், ஜெய்ஹிந்த். இப்போ சமீபத்துல வெனின்சுலா நாட்டுக்குள்ளாரே அமெரிக்க படைகள் உள்ள புகுந்து அந்த நாட்டுடைய அதிபரை வந்து அரெஸ்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு புதுசு இல்லைன்னாலும் பல முறைகள் இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளை பண்ணியிருக்காங்க. பனாமால கூட பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இது மாதிரி பண்ணிருக்கும் போது இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அடுத்த கட்டத்துல இது எப்படி நகரும் அப்படிங்கிறது. அதாவது இது புதுசு இல்லை, இது ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இது வெனிசுலாவோட நிறுத்த போறாங்களா இல்ல மற்ற அங்க இருக்க தென் அமெரிக்க நாடுகள்ல மற்ற ஆட்சியாளர்களையும் இதே மாதிரி அவங்க ஆட்சியை வந்து அவங்க அகற்றுறதற்கு இதே மாதிரி முயற்சிகள் நடக்க போகிறதா என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன்னா மார்க்கோ ரூபியோ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல கியூபாவோட அதிபரை மாத்துறதுக்கும் கியூபால ஆட்சி மாற்றத்துக்கும் நாங்க வந்து வேலைகள் செய்து வண்ணம் இருக்கிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கியூபாவிலும் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று சொல்லி இருக்கிறார். அதே சமயத்தில் கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டாவோ பியூட்டோ அவரை வந்து அகற்றுவதற்கு தேவை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் மெக்சிகோவின் அதிபர் கிளாடியா ஷெயின்பம் அவங்களும் வந்து அவங்க நல்லவர் தான், ஆனால் அவரால் போதைப் பொருள் விநியோகத்தையோ இல்லை போதைப் பொருள் உற்பத்தியோ கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்ட்டு வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அடிப்படையாக அமெரிக்கா வந்து சென்ட்ரல் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்கும் பல ஆட்சிகளை கவிழ்க்கவும் அவர்களுக்கு சாதகமான நபர்களை ஆட்சியில் நிறுவவும் முயற்சிகள் எடுக்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னால், கரெக்டா சொல்லணும்னா 1823ஆம் வருடம் அமலுக்கு வந்த ஜேம்ஸ் மன்ரோ என்ற ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு இருந்த போது அவர் எடுத்துட்டு வந்த ஒரு கோட்பாடை மையமாக கொண்டு செயல்பட்டுள்ளார்கள். அப்போ இருந்த அவங்களின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜான் குவின்சி ஆடம்ஸ் அண்ட் ஜேம்ஸ் மன்ரோவின் டாக்டரின் தான் இந்த மன்ரோ டாக்டரின். இன்னைக்கு டொனால்ட்ரோ டாக்டரின் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரு. அன்றிருந்த நிலைமை என்னவென்றால், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கப்பல் படை இல்லாத காரணத்தினால் அமெரிக்கா தங்களைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்பியது. அவர்கள் ஒரு ஏகாதிபதி சக்தியாக அமெரிக்கா கண்டத்தில் இருக்க வேண்டும் என்பது அவர்கள் தேவையாக இருந்தது. அவர்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அவங்க பண்ண விஷயம் என்னடான்னா, ஐரோப்பாவில் இருந்து வரக்கூடிய நாடுகள் புதுசாக எந்த காலனிகளையும் அமைக்க கூடாது. அதாவது எந்த ஒரு தென் அமெரிக்க நாட்டையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வரக்கூடாது. இதுவரை இருக்கக்கூடிய காலனிகள் இருக்கட்டும், ஆனால் புதிய காலனிகள் ஏற்படக்கூடாது என்று அன்று ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அப்படி அத்துமீறி அவர்கள் உள்ளே நுழைந்தால் அவர்கள் துரத்தி அடிக்கப்படுவார்கள். அது அமெரிக்காவே நேரடியாக தலையிடும். அங்க இருக்கும் தென் அமெரிக்க நாடுகளோ இல்ல மத்திய அமெரிக்க நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளுடன் எந்த விதமான உறவையும் ஒப்பந்தத்தையும் நாடக்கூடாது. இது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று அந்த டாக்டரினில் சொல்லப்பட்டது. இது கிட்டத்தட்ட பிக் ஸ்டிக் பாலிசி அப்படின்வாங்க. பிக் ஸ்டிக் பாலிசின்னா வெஸ்டர்ன் ஸ்பியர்ன்றது வந்து இப்போ அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்பியர் அப்படின்வாங்க, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்வாங்க. அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் மேற்கு பகுதிகள் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும், பசிபிக், இந்த பக்கம் அட்லாண்டிக், இந்த பகுதிகள் முழுவதும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகள். நாங்கள் ஐரோப்பாவுக்குள் நுழைய மாட்டோம். ஐரோப்பாவுக்குள்ள என்ன நடக்கிறதோ அதை பற்றி நாங்கள் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டோம். அதே போல் ஐரோப்பா வந்து எங்கள் பகுதிகளில் நுழையக்கூடாது. எந்த விதத்திலும் அவர்கள் எந்த பகுதியையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வரக்கூடாது என்பதுதான் அதன் மைய கருத்து. இப்போ யூரோப்பியன் பவர்ஸ் வந்து அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்குள்ளார உள்ள வரக்கூடாதுன்றது ஒரு அக்ரிமெண்ட் இருந்தாலும், அமெரிக்கா அதை மீறி இப்போ இந்த சைடு போறாங்க, வெஸ்டர்ன் சைடு, குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள்ல போறாங்க. அது ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இப்போ வெனிசுலாக்கு அடுத்து அங்கதான் ட்ரம்போட டார்கெட்டுங்கிறது ஜாஸ்தி இருக்கிறதுனால ஈரான்லயும் இந்த மாதிரியான ஆட்சி மாற்றம் வருமா, காமினியோட நிலைமை என்ன அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் டொனால்ட்ரோ டாக்டரின் நான் சொல்றதுக்கு காரணம். ஏன்னா மன்ரோ டாக்டரின்ல வந்து வெறும் தென் அமெரிக்க நாடுகள் மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது டொனால்ட்ரோ டாக்டரினில் எந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு, இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு நிகராக காம்படிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எது என்று பார்த்தால் சைனா.
சைனா வெனிசுவேலாவிடமிருந்து மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தது. வெனிசுவேலாவோட உற்பத்தியே 1% தான். உலக எண்ணெய் சந்தையில் 1% தான் வெனிசுவேலாவின் உற்பத்தி. $9 மில்லியன் 9 லட்சம் பேரல்கள் அவர்கள் எண்ணெய் உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 7.6 லட்சம் பேரல்கள் வந்து சைனா வாங்கிட்டு இருந்தது. அதாவது 7.5 லட்சம் பேரல் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 75% அவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே போல் சைனா வந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட அதிகமா எண்ணெய் வாங்குற நாடு எது என்று பார்த்தால் ஈரான். அதனால் ஈரானிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சைனாவுக்கு வர வேண்டிய எண்ணெயானது ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்த முடியும். சைனா இஸ் அ கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி, இல்ல ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி. அதாவது பொருள் உற்பத்தி செய்துதான் அவர்கள் மிகப்பெரிய தொகையை ஈட்டுகிறார்கள். அவங்க கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்வாங்க. அதாவது உலகத்தில் பொருட்கள் உற்பத்தி செய்வதில் இன்று சைனா வந்து ஒரு மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அந்த இடத்தை சைனா தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜின்னா பெட்ரோல் தேவை, கோல் தேவை, இதெல்லாம் தேவை. ஸோ பெட்ரோல் சைனாவில் மெயின்லேண்ட்ல இல்லை. அதுக்கு பதிலா அவங்க வந்து இப்போ கொலம்பியா மூலமோ இல்ல ஆப்பிரிக்கா மூலமாகவோ இல்ல ஈரான், வெஸ்ட் ஏசியா, வடமேற்கு நாடுகள், மேற்காசிய நாடுகள் அங்கிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். சோ இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நாடு ஈரான். ஈரான் வந்து சைனாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்ளையர். சோ அங்கேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினால் சைனாவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும் என்பது அமெரிக்காவின் குறிக்கோளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னடான்னா, ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய எண்ணெயானது சைனாவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை சேர்த்தாலும் அது போதுமான அளவுக்கு அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதில்லை. சோ இது போன்ற மற்ற நாடுகளில் அவர்களின் வாங்கும் திறனை அவங்க டைவர்சிஃபை செய்துள்ளார்கள், அதாவது மேம்படுத்தியுள்ளார்கள். அதை கட்டுப்படுத்தவும் சைனாவை ஒரு உலகளாவிய சக்தியாகவும், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தென் அமெரிக்காவிலேயோ இல்ல கல்ஃப்லயோ குறிப்பிட்டு ஈரான், ஈராக் இந்த பகுதிகளிலேயோ நுழைய விடாமல் பார்த்துக் கொள்வது அமெரிக்காவின் அந்த ஏகாதிபத்திய ஒரு நிர்பந்தம். நீங்க சொன்ன கரெக்டா. கூடுதலான நான் இப்போ ரஷ்யாவை வந்து இந்த மூவ்மெண்ட் மூலியமா கண்டெயின் பண்ண முடியாது. வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில் இப்போ அமெரிக்கா கைக்கு தான் போக போகுது. ஏன்னா அந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவருக்கு இதுக்கு முன்னாடி நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க விரும்பின ஒரு ஆட்சி அங்கே வைக்கும்போது அமெரிக்க நிறுவனங்கள்ன்றது ஈஸியா வெனிசுலாக்குள்ளார போகும். யூரோப்புக்கு ரஷ்யா கொடுக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை வெனிசுலா மூலியமா டைவர்ட் பண்ணாங்கன்னா இந்த ரஷ்யா போர் இல்ல ரஷ்யாவுடைய கை ஓங்குறத அமெரிக்காவில் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உலகளவில் பெரிய நாடா, ஒரு வலுவான நாடா அமெரிக்கா வர்றதுக்கு ஆன முயற்சிகள் இதை நம்ம ஒரு முன்னேற்பாடா நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கா இஸ் ட்ரைங் டு டிட்டாச் இட் செல்ஃப் ஃப்ரம் யூரோப். ஐரோப்பாவின் பிரச்சனைகள் அமெரிக்காவின் பிரச்சனைகளாக அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்கள் ஐரோப்பாவை விட்டு சற்றே விலகி நிற்க பார்க்கிறார்கள். ஐரோப்பாவின் பிரச்சனைகள் எங்கள் பிரச்சனை இல்லை என்று ஒரு ஒரு கண்ணோட்டம் அவர்கள் இப்பொழுது எடுத்துள்ளார்கள். அதே சமயத்தில் உக்ரைன்ல இருக்கக்கூடிய போரானது நிறுத்தத்துக்கு வந்தால் அங்கே இருக்கும் கனிம வளங்களை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதில் தான் அமெரிக்காவின் மொத்த ஒரு கண்ணோட்டம் இருப்பதாக தெரிகிறதை தவிர்த்து இந்த போரானது ரஷ்யாவை கட்டுப்படுத்தும் போராக முடியுமா என்பது இன்று கேள்விக்குறியாக மாறியுள்ளது. சோ இன்னைக்கு அமெரிக்காவோட மொத்த கண்ணோட்டமே உலகத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், அதாவது இதுவரை வந்து நடந்த சண்டைகள் எல்லாமே வந்து கொள்கை ரீதியான சண்டைகள். அது ஆப்கானிஸ்தான் போர் ஆகட்டும், இல்லை மற்ற போர்கள், இன்னும் சொல்ல போனா யுக்ரைன் ரஷ்யா போர் கூட கொள்கை ரீதியான போர்களாகத்தான் பார்க்கப்பட்டதை தவிர்த்து வளங்களுக்கான போராக பார்க்கவில்லை. 1945களுக்கு முன்னால், ஏன் இன்னும் சொல்ல போனால் 2000 வருடத்துக்கு முன்னால் கூட 2003 வரைக்கும் ஈராக் போர் உட்பட எல்லா போர்களுமே வளங்களுக்கான போராக இருந்தது. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோல்டு வார் பீரியட்ல ஐடியாலஜிக்கல் வார்ஸ் அப்படின்வாங்க, அதாவது கோட்பாடு ரீதியான போர்களாக இருந்தது பனிப்போர் காலத்தில். அதுக்கப்புறம் வளங்களுக்கான போர்களாக வடிவெடுத்தது. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற போல் போர்களின் தன்மை மாறியுள்ளது, போர்களின் தேவையும் மாறியுள்ளது. போர்களின் தேவை இன்று அமெரிக்காவின் போரானது இப்போது வெனிசுலா மீது நடந்த தாக்குதல் ஆகட்டும், இனிமேல் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் ஆகட்டும், ஏன் யுக்ரைனில் போர் நிறுத்தம் வந்தால் கூட அந்த போர் நிறுத்தத்துக்கான தேவையாகட்டும் எல்லாமே வந்து அங்கே இருக்கும் வளங்களை சார்ந்துதான்
இதெல்லாம் கட்டமைக்கப்படுகிறது. இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா, நாங்க வெனிசுலாவில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். வெனிசுலாவுக்கு எந்த தேவை இருந்தாலும் இந்தியா வந்து உதவிகரம் நீட்டும். அதே மாதிரி இதை வந்து பேச்சுவார்த்தை மூலியமா நீங்க வந்து சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து இந்தியா வந்து ஆதரிக்குதா இல்ல எதிர்க்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. அடிப்படையா பாத்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளே நுழைந்து ஒரு அதிபரை கைது செய்வதை இந்தியா வந்து எந்த விதத்திலையும் ஆதரிக்காது என்பது என்னோட கணிப்பு. அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து இந்த அதிபரை மாற்றுவதாலோ இல்லை இந்த ஆட்சி மாற்றத்தாலோ இந்தியாவுக்கும் ஒரு விதத்தில் ஒரு நல்லது நடக்கும் என்பதுதான் எனக்கு தெரிந்த ஒரு புரிதல். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து 2020 முதல் வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய நமது பணம் எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ONGC விதேஷ். அது இல்லாம அதுல இருந்து வரக்கூடிய வட்டி டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது கிட்டத்தட்ட $560 மில்லியன் நிலுவையில் உள்ளது. சோ $1.5 பில்லியன் அளவுக்கான நமது பணமானது வெனிசுவேலாவில் முடங்கி கிடக்கிறது. இப்பொழுது ஆட்சி மாற்றம் என்றது ஏற்பட்டால், ஏன்னா 2020 முதல் வெனிசுவேலா பொருளாதார தடைகளை சந்தித்ததால் அங்கே எந்த ஒரு புது கட்டமைப்பும் யாரும் வந்து வெனிசுவேலாவுடன் எண்ணெய் வாங்குவதற்கான ஒரு சூழலும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வெனிசுவேலாவுக்கு கொடுக்கப்பட்டது. சோ இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது அமெரிக்கா வந்து நேரடியாக அங்கே நுழையும் பட்சத்தில் இந்தியாவுக்கு ஒரு வழி திறக்கும், நமது பணத்தை நாம் மீட்டெடுப்பதற்கு. ஆனால் இந்த அமெரிக்காவின் தன்னிச்சையான போக்கானது அரசியல் ரீதியாகவும் ஒரு ஸ்டெபிலிட்டி காரணமா, ஸ்டெபிலிட்டின்னா ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சூழல் உலகளாவிய அளவில் இருக்கிறதா என்றால் அது இன்று கேள்விக்குறி ஆக்கப்பட்டுள்ளது. நாளை யார் கண்டால் தைவானை சைனா படையெடுக்கலாம். அதே போல் ரஷ்யா வந்து ஜெலன்ஸ்கியை இதே போல் கைது செய்யலாம் கீவில் நுழைந்து. இன்னும் சொல்ல போனால் நாளை பூட்டானுக்குள் சைனா ஊடுருவ இதே போல் முயற்சிக்கலாம். எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். இது வந்து ஒரு UN சார்ட்டர், அதற்கு எதிரானது. உலகளாவிய அளவில் எடுத்து பார்த்தாலும் இது வந்து இந்த மாதிரி அத்துமீறல்கள் கண்டிக்கத்தக்கது என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடாக இருக்கிறது. கூடுதலா இப்போ இந்தியாவில ஓவைசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுடைய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஓவைசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா வந்து வெனிசுலாவை உள்ள பூந்து அந்த நாட்டுடைய அதிபரை கைது செய்ய முடியும்னா, மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களை பிரதமர் மோடியால கைது செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வெனிசுலாவோட அதிபரை கைது செய்தாங்க. ஹஃபீஸ் சயீத் என்ன பாகிஸ்தானோட அதிபரா? கிடையாது. பின்ன அதனால தானே ஹஃபீஸ் சயீத் தங்கும் இடத்தை நோக்கி குண்டுகளை ஆபரேஷன் சிந்தூரில் பொழிந்தார்கள். ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததே வந்து ஹஃபீஸ் சயீதோட லஷ்கர் தொய்பாவோட முகாம்கள் மீது தானே. ஹஃபீஸ் சயீதோட குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடந்ததை மறுக்க முடியாது இல்லையா? ஏன் ஹஃபீஸ் சயீத் வீட்டு முன்னாடியே ஒரு வாட்டி குண்டு வெடிச்சது மறந்துட்டாங்களா என்ன? எதோட கம்பேர் பண்ணணும்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கணும் சார். எங்களோட வந்து பல தகவல்கள் பகிர்ந்து கொண்டார்கள். நன்றி. நன்றி. ஜெய் ஹிந்த்.